என் பேர் சக்திவேல். இதுதாங்க என் ஊர் நாகதாள குழுப்பு. தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் ஒரு 80 வீடு மட்டும் இருக்கிற ஒரு அழகிய கிராமந்தான் என் ஊர். இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருக்கிற காலகட்டத்திலையும் எங்கள் ஊருக்குள்ளே நுழைஞ்சா ஒரு மொபைல் ஃபோனுக்கு கூட டவர் கிடைக்காத நிலைமையில தான் இன்றைக்கி எங்கள் ஊர் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ரோட்டுக்கும் எனக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குது. ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கிற காலகட்டத்தில் எங்கள் ஊர்லேருந்து ஸ்கூலுக்கு போகிறணும் அப்படின்னா இந்த ரோட்டு வழியாக தான் நடந்து போனோம். இந்த 8 கிலோமீட்டர் நடந்து போய் நடந்து வரும்போது இந்த ரோட்டில் என் கால் படாத இடமே கிடையாது. அப்படி கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் எங்கள் அப்பா கிட்ட அழுது ஸ்கூலுக்கு போவேன்னு அடம் பிடிச்சி எங்கள் அப்பா அந்த காலகட்டத்தில் எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தாரு. இதுதாங்க என் வீடு, என்னோடய ஃபேமிலி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நாகராஜ். எனக்கு 5 பசங்க. அதில் கடைசி ஆள் சக்திவேல். இதுதாங்க நான் படித்த காலேஜ். பல ஆசைகளோட கனவுகளோட படிச்சுட்டா வேலை கிடச்சிரும், வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் அப்படின்ற கனவோட சர்டிஃபிகேட்டு கையில் வாங்கிட்டு ஒரு கம்பெனியில் படித்த துறையில் வேலை கிடைச்சும் போது அவ்வளோதான், நான் படிச்சுட்டேன், நான் பயங்கர வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்துக்கு போகிறேன்ற சந்தோஷத்தோட அந்த வேலைக்கு நான் போக ஆரம்பித்தேங்க. அந்த வேலைக்கு போன கொஞ்ச நாள்லேயே எனக்கும் எனக்கு மேலே இருக்கிற மேனேஜருக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். கம்பெனியை விட்டு வெளியே அமுச்சிட்டாங்க. அதை விட அப்படியே என் வாழ்க்கை தலைகீழாக மாறிடுச்சிங்க. படித்த துறையில் திரும்பவும் வேலை தேடுற போது வேலை கிடைக்கல. வீட்டுக்கு போனால் திரும்பவும் ஆடு மாடு தான் மேய்க்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடுமோ. என் வாழ்க்கையை பற்றி நான் யோசிச்சுட்டு இருந்த காலகட்டத்தில் தான் எனக்கு டிரான்ஸ் இண்டியான்ற ஒரு வாய்ப்பு அறிமுகமாச்சுங்க. அன்றைக்கி எங்கள் வீட்டில் இந்த வாய்ப்பை பற்றி சொல்கிற போது எங்கள் அப்பா வேண்டான்னு சொன்னாருங்க. படித்த துறைக்கு தான் போகணும், படித்த துறையில் தான் வேலை செய்யணும்னு எங்கள் அப்பா சொன்னார். அந்த துறையில் எனக்கு வேலை கிடைக்கல, இங்கே ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு பதிலாக நான் கொஞ்ச நாள் இந்த வாய்ப்பில் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு பிடிவாதமாக டிரான்ஸ் இண்டியா வாய்ப்பை பண்ண ஆரம்பித்தேங்க. ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் செலவுக்கு வருமானம் கிடைச்சா போதும், நம்ம லைஃப் ஜாலியாக இருந்தால் போதும்ன்ட்டு ரொம்ப விளையாட்டுத்தனமாக ஜாலியாக இந்த பிஸ்னஸை ஆரம்ப காலகட்டத்தில் பண்ணேங்க. கம்பெனி அடிக்கடி ட்ரைனிங் ப்ரோக்ராம்லாம் வைப்பாங்க. எம்டி சார் நிறைய ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கம்பெனி கொடுக்கக்கூடிய ட்ரைனிங்லாம், லீடர்ஸ் கொடுக்கக்கூடிய ட்ரைனிங்லாம் அட்டன் பண்ண உள்ளே போகிற போது அங்கே பார்த்த நிறைய விஷயங்கள், என்ன மாதிரி சராசரி குடும்பத்திலேருந்து பிறந்து நிறைய பேர் இன்றைக்கி லட்சங்களில் சம்பாரிச்சிருக்காங்க, வாழ்க்கை தரம் மாறி இருக்கு அப்படின்னு அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்குற போது எனக்குள்ளே ஏற்பட்ட ஒரு மாற்றம். நம்மளை மாதிரி சராசரி குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்கிறாங்க, ஏன் நம்மளும் முயற்சி பண்ணக்கூடாது, வாழ்க்கையில் நம்மளும் வெற்றியாளராக ஏன் மாறக்கூடாதுன்னு அன்றைக்கி ஏற்பட்ட ஒரு மாற்றம். உழைக்க ஆரம்பித்தேங்க. அன்னைக்கு காலகட்டத்தில் 2016-17 லட்சக்கணக்கில் சம்பாரிச்சிட்டு இருந்தாங்க. மாதம் ₹1,00,000 மேலே சம்பாரிச்சிட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் இளமை காலகட்டத்தில் காதல்ன்றது வரும். அதுபோல் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே நானும் லவ் அஃபெக்ஷனில் தடுமாறி வாழ்க்கையில் திரும்பவும் டவுன் ஆகக்கூடிய இடத்துக்கு வந்துட்டேன். என்னோடய பேர் கல்பனா. பிஇ முடிச்சிருக்கேன். இந்த பிஸ்னஸ் வாய்ப்பு என்னோடய ஃப்ரெண்டு மூலிமா தான் இந்த பிஸ்னஸ் வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு. ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. எனக்கு லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு சில காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு 2 பேர் வீட்டுக்கு தெரிய வந்தது. அப்பா அம்மா கிட்டே நாங்கள் 2 பேருமே போய் சொன்னோம், அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேமிலியில் நிறைய ப்ராப்ளம் அப்படின்றதுனால சக்திவேல் சார் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் விட்டு போயிட்டாங்க. திரும்ப ஆஃப்டர் 1 இயர்க்கு அப்புறம் என்னை பார்த்தாங்க, வாங்க மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். மேரேஜ் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டுக்கு போனோம், சாரோட வீட்டுக்கு போனோம். 2 வீட்லேயும் அக்செப்ட் பண்ணி கிடையாது. அதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு எடுத்தோம். இந்த பிஸ்னஸ் வாய்ப்பு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இன்றைக்கி யாரெல்லாம் நம்மளை சேர்க்கக்கூடாதுன்னு நினச்சவங்களோ அவங்க முன்னாடி பெருசாக வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்னு நினச்சோம். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் திரும்பவும் துர்ராசரை மீட் பண்ணி நிறைய ட்ரைனிங்லாம் அட்டன் பண்ணுற போது அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைங்க, இது உங்கள் வாழ்க்கை, நீங்கள் எடுக்கிற முடிவு தான் உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகுதுன்னு அன்றைக்கி அவர் சொன்ன வார்த்தை. அன்றைக்கி நான் எடுத்த ஒரு முடிவு.
திரும்பவும் லவ் பண்ணுற பொண்ணையே கல்யாணம் பண்ணோம். என்னோடய வாழ்க்கையை டிரான்ஸ் இந்தியாவில் 2ஆக பிரிச்சிடலாங்க. 100s கிளப்புக்கு முன்னாடி, 100s கிளப்புக்கு பின்னாடி. 100s கிளப்புக்கு முன்னாடி நான் ₹1,00,000 சம்பாரிச்சிருந்தாலும் அன்றைக்கி என் டீமுக்கு நான் கொடுத்த முக்கியத்துவமும் என் டீம் மெம்பர்ஸை நான் சம்பாதிக்க வச்ச விதமும் அன்றைக்கி வேறங்க. 100s கிளப்புக்கு அப்புறம் டீம் தான் முக்கியம், டீமில் இருக்கிற ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டர் வருமானம் தான் நம்மளோட வாழ்க்கையை மாற்றும் அப்படின்றத கம்பெனியோட எம்டி சார் எனக்கு ரொம்ப அழுத்தம் திருத்தமாக புரிய வச்சாங்க. அந்த 100s கிளப் உருவானதுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உருவாச்சுங்க. ஒவ்வொரு பேட்ச்லேயும் என்னோட டீமில் 100s கிளப்பை உருவாக்கணுன்ற எண்ணத்தோட பயணிக்க ஆரம்பித்தோங்க. ஆனால் அவருடைய டேலண்ட்டு, அவருடைய புகழ் எனக்கு ரொம்ப புரிஞ்சுருக்கு. ஒரு டிப்ளமா படிச்சிடும் இந்த அளவுக்கு ஒரு மேடையில் ஏறி ஒரு 100 பேர் 500 பேர்த்துக்கு பேசும்போது எந்த நடுக்கமும் இல்லாமல், பதட்டமும் இல்லாமல், சார் ஆற்றுல போகிற வெள்ளம் போல் மடை திறந்த வெள்ளம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அவருடைய ஸ்பீச்சு ரொம்ப அருமையாக இருக்குது. உண்மையிலே அதை நான் ரொம்ப பெருமைப்படுறேன் சார். அவருடைய எதிர்காலம் நல்லா இருக்க நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். இன்றைக்கி டிரான்ஸ் இந்தியாவில் நான் ஆரம்ப காலகட்டத்தில் யாரெல்லாம் பார்த்து வியந்தனோ, யாரெல்லாம் நிறைய சம்பாதிக்கிறேன்னு பார்த்து அந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டனோ, இன்றைக்கி அந்த இடத்துல அன்னைக்கு நான் பெருசாக பார்த்த நபர்களுக்கு ஈக்குவலாக சம்பாதிக்கிற அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த டிரான்ஸ் இந்தியா நிறுவனத்துக்கும் கம்பெனியோட சிஎம்டி சாருக்கும் துர்ரா சாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேங்க. என் பையனோட முதல் பிறந்த நாளில் அவனுக்கு நான் பெருசாக ஏதாவது கிஃப்ட் பண்ணணும், அவனோட எதிர்காலத்தில் அவன் நினச்சி பார்த்தா சந்தோஷப்படுற அளவுக்கு மிகப்பெரிய கிஃப்ட் கொடுக்கணும்னு நினச்சி ஆசைப்பட்டேன். அதே போல் அவனோட முதல் பிறந்த நாளில் இன்றைக்கி பென்ஸ் கிளாஸ் இ மாடலில் நான் கார் வாங்கி அவனோட முதல் பிறந்த நாளை கொண்டாடுறதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி நடந்து போயிட்டுருந்த எனக்கு சைக்கிள் கிடைச்ச அந்த முதல் நாள் கிடைச்ச அந்த சந்தோஷம் இன்றைக்கி ஒரு 3% மக்கள் மட்டுமே பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு விலை உயர்ந்த காரில் இன்றைக்கி அதே ரோட்டில் பயணிக்கிற போது அன்றைக்கி எங்கள் அப்பா வாங்கி கொடுத்த ஒரு சைக்கிள் எனக்கு கொடுத்த சந்தோஷம் அளவுக்கு இன்றைக்கி அதை விட 100 மடங்கு பெரிய சந்தோஷத்தோடு இன்றைக்கி இந்த ரோட்டில் நான் பயணிக்கிறேங்க. படிப்பிற்கு ஏற்ற வேலை பார்க்க வேண்டும் என்று கிடைத்த வேலையில் சேர்ந்தவருக்கு அந்த வேலை நிலைக்கவில்லை. ஆனால் நமது டிரான்ஸ் இந்தியா தந்த வாய்ப்பை முழுமனதாக ஏற்றுக்கொண்டார். தடைகள் பல ஏற்பட்டாலும் உறுதியுடன் உழைத்தவர் தனது கடன்களை எல்லாம் அடைத்து தனக்காக பைக் மற்றும் ஹியூண்டை வென்யூ காரை வாங்கியுள்ளார். இன்று விரும்பியவரை கரம் பிடித்து தனது மகனின் முதலாம் பிறந்த நாள் பரிசாக ரூபாய் 1,06,00,000 மதிப்புள்ள மெர்சிடிஸ் பென்ஸ் இ கிளாஸ் என்ற பிரீமியம் காரை வாங்கியுள்ளார். இவரின் வெற்றி பயணம் மேலும் தொடர நம் அனைவரின் சார்பாக டிரான்ஸ் இந்தியாவின் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.